ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராரா குக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் பலாப்பழ ரைத்தா செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ பண்ணிடுங்க. இந்த சீசனில் பலாப்பழம் கிடைக்குங்கிறதுனால நான் இன்னைக்கு உங்களுக்கு பலாப்பழ ரைத்தா செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். பலாப்பழ ரைத்தா செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நல்ல கெட்டி தயிர் வேணும். அதனால நான் இன்னைக்கு ஹட்சன் தயிர் ஒரு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா நல்ல கெட்டியா இருக்கணும். பலாப்பழ சொலை ஒரு 4 சொலைய அறுத்து வச்சிருக்கேன். இந்த சைஸுக்கு அறுத்துக்கணும். ரொம்ப பொடியா எல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, சாட் மசாலா, சர்க்கரை, பெப்பர், உப்பு, இவ்வளவுதான். இனி நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல இந்த தயிரை ஊத்திடலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா கலக்கணும். இப்போ இந்த பவுல்ல நம்ம இந்த ஆனியன் ஆட் பண்ணிடலாம். நறுக்கி வச்சிருக்கிற பலாப்பழம், கூடவே கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை கார்னிஷ் பண்றதுக்காக நறுக்கி வச்ச பலாப்பழ துண்டு கொஞ்சம் மேலால போடுறேன். பெப்பர் அப்படியே சைட்ல தூவலாம். அடுத்ததா சாட் மசாலா. அவ்வளவுதான். இப்போ பலாப்பழ ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாப்பிடும்போது நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். டெலிஷியஸான பலாப்பழ ரைத்தா 5 மினிட்ஸ்ல இப்ப ரெடி ஆயிடுச்சு. இதுல நான் ஆனியன் போட்டிருக்கேன். நீங்க ஆனியன் போடாமையும் இதை செய்யலாம். அது உங்க சாய்ஸ். நீங்க வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்க கமெண்ட்டை எங்களுக்கு அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.